கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற என்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவு நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, எப்படிப்பட்ட மாற்றத்தை, விடுதலையை கொடுக்கும் என்பதை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தை நான் பார்த்தோம், கிருபை சமாதானம் பெருகும் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைய நாள் பார்க்க போறோம், நம்மளை வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. 2 பேதுரு 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, இவைகள் உங்களுக்குள் உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவர்களுமாயிருக்க ஒட்டாது. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவு என்ன செய்யுமாம்? நம்மளை வீணரும் கனியற்றவர்களுமாயிருக்க ஒட்டாதுன்னு சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எவ்வளவுக்கு அதிகமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிறோமோ அவ்வளவுக்கு நாம் பிரயோஜனமானவர்களாய் மாறுவோம். நம்ம எவ்வளவுக்கு அதிகமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் விருத்தி அடைகிறோமோ அவ்வளவுக்கு நாம் அதிகமாய் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். ஆமென். ஏன்னு சொன்னா, ஆண்டவர் அறிகிற அறிவு நம்மளை கனி உள்ளவர்களாய் மாற்ற, நம்மளை பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றும் என்று வேதங்களுக்கு அழகாக கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றா, நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மிடத்தில் கனியை எதிர்பார்க்கிறார். லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு சம்பவம், ஒரு உவமை சொல்லப்படுகிறது. ஒரு எஜமான் மரத்தை நடுகிறான், மரத்திலே கனியை தேடுகிறான். அவன் அந்த ஏற்ற நேரத்திலே கனியை தேடின பொழுது அந்த மரத்திலே கனி கொடுக்காமல் போனது. அவன் அங்கே வேலைக்காரனுக்கு இப்படி சொல்லுகிறான், அந்த மரம் கனி கொடுக்கல, அதனால அதை வெட்டி போட, நிலத்தை கெடுக்கிறது என்று சொன்னான். அந்த எஜமானோ, அந்த வேலைக்காரனோ அந்த மரத்துக்காக பரிந்து பேசுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மிடத்தில் பிதாவாகிய தேவன் எதிர்பார்க்கிற கனி நம்ம கொடுக்க வேண்டும். அவர் தேடுகிற போது, அவர் எப்ப எல்லாம் இடத்துல கனி எதிர்பார்க்கிறாரோ, நாங்கள் நாள்தோறும் கனி கொடுக்கிற, இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அப்ப அவர் தேடுகிற போது கனி கொடுக்கிற மரமா நம்ம இருக்க வேண்டும். தேடுகிற போது கனியற்றவர்களா இருப்போமா இருந்தா நம்ம இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவில் இன்னும் விருத்தி அடைய வேண்டியது, அவர் ஆழமாய் இன்னும் அறிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. யோவான் 15:5 சொல்லுகிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிடம் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை எல்லாம் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவராய் இயேசு என்ன சொல்றாருண்டா, என்னை எல்லாம் உங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் ஆழமா இன்னும் அதிகமாக நாம் அறியும் போது நாம் அவர் செடியாகவும் நாம் கொடியாகவும் மாறுகிறோம். நாம் அவரில் நிலைத்திருக்கிறோம். அவர் எங்களில், நாங்கள் அவரில் நிலைத்திருக்கும் பொழுது நாம சாதாரணமா இல்ல, மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிற போதெல்லாம் நம்ம கனி கொடுக்கிறவர்களாய் மாற முடியும் என்பதுதான் இங்கே வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது. ஆகையால் பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நாங்கள் என்னை விட்டு தூரமாய்ப்போம், மாயை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள் என்று எரேமியா 2:6 சொல்லுகிறார். அப்ப நம்ம இந்த சூழ்நிலையிலும் நாம் அவரை விட்டு விலகி கனியற்றவர்களும் வீணரமாய் போய்விடக்கூடாது. மாறாக நம்ம இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு இன்னும் ஆழமாய், இன்னும் அதிகமாய் நம்மை அந்த அறிவுக்குள் நம்மளை விட்டு கொடுக்கும் பொழுது, நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது நாம் இன்னும் கனி கொடுக்கிறவர்களாய், இன்னும் பிரயோஜனமானவர்களாய், பயனுள்ளவர்களாய் அவர் எங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த காலை தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவரே, நான் வீணனும் கனியற்றவனுமாய் இருந்தது போதும், இனிமேல் உமக்கா கனி கொடுக்கிறவனும் பிரயோஜனம் உள்ளவனுமாய் என்னை மாற்ற அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாம் கூட ஒரு ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. God bless you all.